நாங்களும் உங்களை மாதிரி தான் கர்ணனை கொள்ள வர்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல தான் உங்களை கொள்ள வந்திருக்காங்க ஜீவா மூலமா எங்களுக்கே தெரிய வந்துச்சு. தகவல் வந்த நேரத்துல என்ன ஏதுன்னு முடிவு பண்ணக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து போச்சு. கர்ணனை காப்பாற்றணும் நீங்க நினைச்சீங்க. ஆனா கர்ணனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆளும் பேருமா சேர்ந்து அப்பனை காப்பாற்றணுன்றதுக்காக பூட்டை உடைச்சு கர்ணனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பிள்ளை பாவம். அந்த நேரத்தில் அப்பனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பிள்ளை பதறின பதட்டம் எங்களுக்கு தான் தெரியும் மச்சான். என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான். குறி வச்சு வலை விரிச்சு கொலை செய்யணும் நினைச்சது என்னமோ உங்களைத்தான். அவனை கொள்றோம்னு கதையை கட்டி விட்டு எல்லாரையும் தெக்க பார்க்க விட்டு வடக்கு இருந்து வேலையை முடிச்சு விட்டாங்க. அதான் மச்சான் உங்களுக்கு நடந்தது. கடைசி நேரத்துல தான் ஜீவாக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அறிஞ்சத்துக்கு ஏதோ யோசிச்சு இந்த அளவுக்கு போச்சுன்னு எல்லாம் நிம்மதியா இருக்கும். நம்ம ஜீவா நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க தான் மச்சான் பிள்ளைய தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. ஆமா, என்ன மாப்பிள்ள? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு மாமா. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல சார். ஒரு சின்ன என்கொயரி. உங்களை வெட்டினவங்க யாரு? உங்களுக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லை சார், எனக்கு யாரு மேலேயும் சந்தேகம் இல்லை. எதிரிங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை. ஐயா, இந்த திருவிழா நடத்துறதுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த திருவிழா நின்று போற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்ப நீங்க தரப்போற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஃபர்தரா என்கொயரியை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை சார், சொந்த பந்தத்துக்குள்ள அப்படி இப்படின்னு முன்ன பின்ன சண்டை போடுவாங்களே ஒழிய என்னை வெட்டுற அளவுக்கு எங்களுக்குள்ள யாரும் இல்லைங்கய்யா. நடந்ததை ஒரு விபத்து மாதிரி நினைச்சு மறந்துடலான்னு நினைக்கிறேன். இதை ஒரு பிரச்சனையா புகாரா கொடுத்து பெருசுப்படுத்த நான் விரும்பல. நீங்களும் அப்படியே விட்டுருங்க சார். ஐயா, நீங்க உங்க தரப்புல சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த கேஸை இதோட விட்டுருங்கன்னு நீங்க பெருந்தன்மையா சொல்லலாம். ஆனா எங்களால் அப்படி விட்டுற முடியாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா என்கொயரி நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கு. அதை நாங்கள் பண்ணித்தான் ஆகணும். உங்க தரப்புல இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். சரி.